வெல்கம் டு அம்முமாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான். இது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது நம்ம தாத்தா பாட்டியிலேருந்து நம்ம பேரம்பேத்தி வரைக்கும் எல்லாரோட ஃபேவரட். இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த காரக்கடலையை, அதாவது மசாலா வேர்க்கடலை நம்ம எப்படி செய்கிறதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க உடனே வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மசாலா வேர்க்கடலை பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் 400 கிராம் வேர்க்கடலை எடுத்துக்கிறேன். அதாவது ஒரு கப் அளவுக்கு இந்த அளவுக்கு எடுத்தோம் அப்படின்னா 200 கிராம் வருது. நான் 2 கப் அளவுக்கு எடுத்துக்க போகிறேன். இது வந்து நல்லா காஞ்ச கடலை, பச்சை கடலையை நல்லா காய வச்சது. வறுத்த வேர்க்கடலையில் இந்த ரெசிபி நம்ம பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பச்சை கடலை நல்லா காஞ்ச கடலையாக பார்த்து வாங்கிக்கிங்க. இன்றைக்கி நான் 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு 400 கிராம் அளவு இருக்குது. உங்களுக்கு கப் அளவில் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு கப்பில் அளந்துக்குங்க. அப்போ தான் மாவெல்லாம் சேர்க்கறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கடலையை நம்ம சேர்த்ததுக்கப்புறம் மாவெல்லாம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவு பார்த்தீங்க அப்படின்னா 3/4 கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம இன்றைக்கி அரிசி மாவும் எடுத்துக்க போகிறோம். அரிசி மாவு பார்த்தீங்க அப்படின்னா 1/4 கப் அளவுள்ள கப்பில் நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 1/4 கப்பு அரிசி மாவும் எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம காரத்துக்காக 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சேர்த்தணும் அப்படின்னா மீடியமான காரம் நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாகவே இருக்கும். இப்போ இது கூட நமக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பெருங்காய பவுடர் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். மாங்காய் பவுடர் இருந்துச்சுன்னா, ஆம்சூர் பவுடர் இருக்குதுல்ல, அது இருந்தாலும் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. இந்த மாதிரி மசாலா மட்டுமே சேர்த்துக்கிறேன். இதுவே ரொம்ப அருமையாக இருக்கும். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா 2 பிஞ்ச் அளவுக்கு இந்த மாதிரி ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். கேசரிக்கு சேர்த்துற கலர் தான் நான் சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சேர்த்துக்குங்க. எனக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வீடியோவுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால நான் சேர்த்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கையால் இந்த உப்பு, மிளகாய்த்தூள் எல்லாமே நல்லா கலந்து விட்டுறலாம். அப்போ தான் நல்லா ஈவனாக நம்மளுக்கு நல்லா கலந்து வரும். இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன். அந்த நல்ல கொதிக்கிற எண்ணெயிலேருந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். சின்ன குழிக்கரண்டிக்கு ஒரு கரண்டி அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்த உடனே தொட்டுறாதீங்க. கொஞ்சம் 1 நிமிஷம் கழித்து கீழே இருக்கிற மாவு மேலே வர்ற மாதிரி இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு அப்புறமா நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சிட்டு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் இதை பிசையணும். ஒரேடியாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. தண்ணி அதிகமாக இதுக்கு பிடிக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை தெளித்து நல்லா இந்த அளவுக்கு நான் பிசைஞ்சிருக்கிறேன். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் பிசைஞ்சுக்குங்க. இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு காரக்கடலை எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது கையில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கியாக இந்த மாதிரி ஒட்டிட்டு தான் இருக்கும். இந்த அளவுக்கு இருக்கும்போது உங்களுக்கு சரியாக இருக்கும். தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த அளவுக்கு ஊற்றினாலே நமக்கு சரியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம கடலையில் மசாலாலாம் போட்டாச்சு. நல்லா கோட்டாயிருக்கு. இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80% அளவுக்கு நான் எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம காரக்கடலையை போடும்போது நமக்கு கைகளில், அதாவது சூடு படும் இல்லையா, ரொம்ப நம்ம இந்த மாதிரி இறக்கி தான் போடணும். காரக்கடலை தூரமாக மேலேருந்து போட்டோம் அப்படின்னா எண்ணெயில் நமக்கு தெரிச்சிடும். கடலை வந்து வெயிட்டாக இருக்கும். நம்ம போடும்போது எண்ணெய் சட்டு சட்டுன்னு நம்ம கையில் தெரிக்கும். அதனால் கீழே தணிச்சு இந்த மாதிரி தான் நம்ம போடணும். இந்த மாதிரி போடும்போது நம்ம வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம் அப்படின்னா கடலை போட்டோன்னே பொரியும். நிறைய வந்து நமக்கு கையில் எண்ணெயோட ஆவிப்படும். அதனால் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கடலை எல்லாம் இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிங்க. மாற்றிட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு அப்புறம் கலந்து விடுங்க. உடனேவே நம்ம கலந்து விடக்கூடாது. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 நிமிஷத்தில் நல்லா மிதமான தீயில் வெந்துட்டு வரும்போது எண்ணெயெல்லாம் நுரை அடங்கி இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கடலையை வெளியே எடுத்ததுக்கப்புறம் நல்லா எண்ணெயை வடிய விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து போட்டுக்குங்க. அதுக்கப்புறமும் எண்ணெய் இருக்குது அப்படின்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அதில் நீங்கள் வச்சுக்கலாம்.
இப்போ இது மாதிரி நேரடியாக வந்து எண்ணெயில் போட முடியாதவங்களுக்காக பிகினர்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. கரண்டி எடுத்துகிட்டு கடலையை முதலேவே இது மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு 2-3 கரண்டி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை பாருங்கள், நம்ம வந்து எண்ணெயில் விட்டதுக்கப்புறம் அப்படியே விட்ட உடனேவே நம்ம வந்து திருப்பிடணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், எண்ணெய்க்குள்ளே வைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே நம்ம கரண்டியை திருப்பணும் அப்படின்னா நமக்கு எண்ணெய்க்குள்ளே விழுந்துடும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடு உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா இது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த காரக்கடலையை பொரிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு மெத்தடும் நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கடலையை நம்ம எடுத்துட்டு இதை வந்து நம்ம கைகளை பக்கத்தில் எண்ணெய்க்கு பக்கத்தில் கொண்டு போகாமையே போடலாம் பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு கடலையாக ஃபோர்க்கால் நம்ம எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். இதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பிகினர்ஸுக்கு ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும். அதாவது எண்ணெய் கிட்ட நம்ம கை கொண்டு போகாமையே போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தட் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னாலும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் எந்த மெத்தட் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரியே இருக்கிற எல்லா கடலையும் அடுத்தடுத்த பேட்சில் போட்டுட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம மசாலா வேர்க்கடலை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 கொத்து கருவேப்பிலை உருவிட்டு இந்த மாதிரி எண்ணெயிலே சேர்த்து எடுத்துக்கலாம். இதை நம்ம பொரிக்கும் போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம பொரிச்சோம்னாலே நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்துடும். இப்போ கருவேப்பிலைகளையும் நம்ம இந்த மசாலா வேர்க்கடலையை சேர்த்திட்டோம் அப்படின்னா நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். இப்போ மசாலா வேர்க்கடலை ஜம்முன்னு ரெடியாக இருக்குது. இது கூட சூப்பராக சுட சுட ஒரு இஞ்சி டீயோட நம்ம குடித்தோம் அப்படின்னா அப்படி இருக்கும். இன்னைக்கு நான் டீ கூட தான் இதை சாப்பிட போகிறேன். இன்னைக்கு ஈவினிங் சூப்பராக போகும். நீங்களும் இனிமேல் மசாலா வேர்க்கடலையே பேக்கரியில் போய் வாங்காமல் வீட்டிலேயே ரொம்ப சுலபமாக இதே மாதிரி பண்ணுங்கள். ஒரு தடவை பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 8லேருந்து 10 நாள் வரைக்கும் நமக்கு சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். வீட்லேயே ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கும் கேட்குறப்பெல்லாம் எடுத்து கொடுக்கலாம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. தொடர்ந்து அம்முமாஸ் கிச்சனை பார்த்துக்கிட்டே இருங்க. ஆரோக்கியமான சமையலை செஞ்சுக்கிட்டே இருங்க.